ஹாய்ங்க. இன்றைக்கி டிஃப்ரெண்ட் சுவையில் காளான் கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே அரைச்சி வச்சு தான் செய்ய போகிறேன். மிளகு பொடியெல்லாம் போடல. தனியா ஒரு ஸ்பூனு, பெரிய ஸ்பூனில் தனியா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஜீரகம், மிளகு சேர்த்துக்கலாம், பட்டை, கிராம்பு, பாருங்கள், சோம்பு, அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, இது 3 சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். 4 முந்திரி சேர்த்துக்கலாம். வரமிளகா 4 சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகா நம்ம ஒரு 3 சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கணும். நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். இது கூட துருவன தேங்காய் ஒரு கை சேர்த்துக்கலாம். அதிகமாக இல்லை, கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதை நம்ம கூட பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், காளான் இந்த மாதிரி நம்ம 2 மட்டும்தான் கட் பண்ணணும். 4 கட் பண்ண வேண்டாம், ரொம்ப சின்னதாயிரும். அதனால் இந்த மாதிரி 2 கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்ச மிளகா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கோம். மராட்டி மொக்கு, அன்னாச்சி மொக்கு எல்லாம் இதில் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். இது நல்லா பெரட்டிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் இதில் கசகசா சேர்த்துருக்கோம். கசகசா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம பெரட்டி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம தயிர் கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த பவுலில் ஒரு பவுல் தயிர். டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பு, காரம் எல்லாமே இதில் நம்ம போட்டாச்சு. மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து நம்ம தாளித்து விட்டுறலாம். கடாயை வச்சாச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு எது சேர்க்க போகிறோம் எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இந்த குண்டானை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தான் தண்ணி, இதுக்கு மேலே நம்ம சேர்க்கக்கூடாது. நம்ம முன்ன எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து ஊற வச்சாச்சு. அதனால் நம்ம எதுவும் சேர்க்கல. நல்லா கொதி வரட்டும், தண்ணி சேர்க்க வேண்டாம். டிஃப்ரெண்ட் சுவையில் சூப்பராக காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ எப்படி நான் செஞ்சேனோ அதே மாதிரியே மெஷர்மெண்ட் மாறாமல் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.